ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இந்து கருணா சீரியலில் ஒரு அட்டகாசமான ரிவ்யூ பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க கீழே இருக்கிற சப்ஸ்கிரைப் பண்ண கிளிக் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கனையும் கிளிக் பண்ணிவிடுங்க. இங்கே பார்த்தோன்னா வீட்டில் நம்ம சுகுணா, ஜெயந்தி, சித்ரா இந்த 4 பேரும் கோவிலில் ஒரு விசேஷமான பூஜை நடக்க போகுதோ. கோவிலுக்கு போக போகிறோம் அப்படின்னு கிருபா திவாகர்கிட்ட போய் சொல்லிட்டு பாதுகாப்புக்கு கருணாவை அனுப்பி வைங்க அப்படின்னதும் கிருபாவும் கருணாவை கோவிலுக்கு தானே போகிறாங்க அப்படின்னு 4 பேரையும் கூட்டிகிட்டு போக சொல்லி அனுப்பி வச்சிடுறாங்க. இங்கே பார்த்தோன்னா 4 பேரும் கருணா கூட கிளம்பி நேராக பீச்சில் அந்த இடத்துல ரொம்ப என்ஜாய் பண்ணிகிட்ருக்காங்க. கடைசியாக பார்த்தோன்னா அந்த பரிசு பொருளில் வளையம் போடுற போட்டியில் நம்ம கருணா பொட்டுக்கு போட்டுடுறாங்க. அப்போ இந்துவோட பொட்டை ஜெயந்தி எடுத்துகிட்டு பாரு கருணா, இந்து நெத்தியில் பொட்டு இல்லை, நீயே பொட்டு வச்சு விடு அப்படின்னதும் கருணா எடுத்த அந்த பரிசு பொருள் பொட்டை எடுத்து நம்ம இந்துவோட நெத்தியில் க்யூட்டாக வச்சு விடுறாங்க. ஸோ இதை பார்த்து இந்து ரொம்ப சந்தோஷப்படுறாங்க. இந்துவும் கருணாவும் அந்த இடத்துல ஒருத்தருக்கு ஒருத்தர் க்யூட்டாக பார்த்துட்ருக்காங்க. சரி போதும் இது பீச்சு, முதல்ல என்ஜாய் பண்ணலாம் வாங்க அப்படின்னு ஜெயந்தி சொன்னதும் இந்துவும் கருணாவும் வெக்கப்படுறாங்க. அதுக்கப்புறமா பார்த்தோன்னா, அம்மா வாங்கம்மா, பீச் நம்ம தண்ணியில் நனையாமல் இருந்தால் என்ன அர்த்தம், அழகாக நனைஞ்சி ஜாலியாக இருந்துட்டு வரலாம் அப்படின்னுட்டு தண்ணியில் நனைஞ்சு விளையாடிட்டு இருக்காங்க. அப்படின்னு பார்த்து நம்ம கருணா இந்து மேலே ஸ்லிப் ஆகி விழ போனதும் உடனே இந்துவை தாங்கி பிடிக்கிறாங்க. 2 பேரும் அப்போவும் ஒருத்தருக்கு ஒருத்தர் க்யூட்டாக பார்த்துட்ருக்காங்க. இதை பார்த்து சுகுணாவும் ஜெயந்தியும் ரொம்ப சந்தோஷப்படுறாங்க. பாத்தியாக்கா, 2 பேரையும் எப்படி பார்க்கும்போது மனசுக்கு நிறைவாக இருக்குக்கா, எப்படியும் போட்டியே அது இதுன்னு சண்டை போட்டுட்ருப்பாங்க, இப்போ பாத்தியாக்கா எப்படி என்ஜாய் பண்ணிகிட்ருக்காங்க அப்படின்னது. சரி, அவங்க பாட்டுக்கு என்ஜாய் பண்ணட்டும், நாமளும் என்ஜாய் பண்ணலாம் அப்படின்னு சுகுணாவும் ரொம்ப ஹாப்பியாக இருந்துகிட்ருக்காங்க. அதுக்கப்புறமா பார்த்தோன்னா இந்த பக்கம் வெளியில் வந்திருப்பாங்க கிருபாவும் திவாகரும். ஸோ நம்ம சுகுணா டீம் இருக்கிற அதே பீச்சுக்கு தான் திவாகரும் கிருபாவும் வந்திருக்காங்க. இந்த பக்கம் பார்த்தோன்னா இவங்க 4 பேரும் புரியாமல் விளையாடிட்டுருக்காங்க. அதே டைம் திவாகரும் கிருபாவும் வண்டியை நிப்பாட்டிட்டு பீச்சோரமாக நடந்து வந்துட்டுருக்காங்க. அப்படின்னு பார்த்து கருணா கரைக்கு நிற்கிறாங்க. பார்த்தா கிருபா திவாகர் 2 பேரும் வரத கருணா பார்த்து செம்மையாக அந்த இடத்துல அதிர்ச்சி ஆகிறாங்க. ஐயோ, அண்ணனுங்க வந்திருக்காங்க, நாம் வேற பொய் சொல்லிலாம் அண்ணிங்களை கூட்டிகிட்டு வந்திருக்கோம், இவங்க எல்லாரையும் பார்த்தாங்க அவ்வளோதான், மிகப்பெரிய பிரச்சனை ஆகிடுமே அப்படின்னுட்டு உடனே கருணா என்ன பண்ணுறாங்கன்னா, இந்து, சித்ரா அண்ணி முதல்ல இங்கே வாங்க அப்படின்னது. என்ன கருணா, அதான் நாங்கள் என்ஜாய் பண்ணிகிட்ருக்கோம்ல அப்படின்னதும், ஐயோ அண்ணி நல்லா மாட்டிக்கிட்டோம், அங்கே பாருங்கள் அண்ணனுங்க பீச்சில் அப்படின்னதும் இதை பார்த்த சுகுணா ஜெயந்தி செம அதிர்ச்சி ஆகிறாங்க. ஐயோ கருணா, இவங்க 2 பேரும் இங்கே என்ன பண்ணிகிட்ருக்காங்க, அவங்க மட்டும் பார்த்தாங்க அவ்வளோதான் கருணா, ஏற்கனவே என் புருஷன் என் மேலே செம கோபத்தில் இருக்காரு, இதுக்கு தான் சொன்னேன் வேணான்னு, இப்போ பார்த்தீங்களா எல்லாரும் வசமாக மாட்டிக்கிட்டோம், நிச்சயமாக இனிமேல் நான் வீட்டில் இருக்கவே மாட்டேன், என் புருஷன் என்ன அடிச்சு இல்லாமல் பண்ணிட போகிறாரு அப்படின்னு சுகுணா பயந்துட்டுருக்காங்க. இந்த பக்கம் ஜெயந்தி முட்டைக்கண்ணை மட்டும் என்ன பார்த்தான், இந்த கடல்லே என்ன பிடிச்சி தள்ளி விட்டுருவானே கடவுளே, இப்போ நான் என்ன பண்ணுவேன் அப்படின்னு ஜெயந்தி ஒரு பக்கம் பயந்துட்டுருக்காங்க. ஐயோ அக்கா, ஏக்கா இப்படி பயப்படுறீங்க, பயப்படாதீங்க, அதான் அவங்க நம்மளை பார்க்கல, அவங்க கண்ணில் படாமல் நம்ம பேசாமல் எஸ்கேப் ஆகிடலாம் அப்படின்னு இந்த சொன்னது. எல்லாம் ஒன்றால் வந்துச்சு, அவங்க பாட்டுக்கு சும்மான்னு இருந்தாங்க, நீடா அவங்கள தூட்டி விட்டு பீச்சுக்கு கூட்டிகிட்டு வந்தேன், இப்போ பார்த்தியா இதுக்குள்ளே மாதம் வேற என்ஜாய் பண்ண போகிறீங்களா, உங்கள் கூட சேர்ந்து இப்போ நானும் மாட்டிக்கிட்டேன், என் அண்ணனுக்கு எப்போவுமே நான் விசுவாசமாக இருப்பேன், இது வரைக்கும் எதுவுமே நான் என் அண்ணன்கிட்ட மறைச்சதும் இல்லை, அவருக்கு தெரியாமல் எதுவும் பண்ணதும் இல்லை, இப்போ கடைசியாக உங்களால் அண்ணன்கிட்ட எனக்கு தான் கெட்ட பேர், என் மேலே இருக்கிற நம்பிக்கையாக அண்ணனுக்கு போயிடும் அப்படின்னு கருணா ஒரு பக்கம் புலம்பிட்டு இருக்காங்க. இங்கே பாரு, இப்போது புலம்புறதுனால எந்த பிரயோஜனமும் இல்லை, முதல்ல நம்ம இங்கேருந்து அவங்க கண்ணில் படாமல் போகிறது தான் புத்திசாலித்தனம் அப்படின்னு சொன்னதும், ஆமாம் கருணா, முதல்ல நம்ம இங்கேருந்து கிளம்பலாம் அப்படின்னு ஜெயந்தி சொன்னதும் உடனே 5 பேர் என்ன பண்ணுறாங்கன்னா, அவங்க 2 பேர் கடலையும் படாமல் நழுவி வராங்க. இந்த பக்கம் பார்த்தோன்னா திவாகர் ஓரத்தில் நம்ம கருணாவோட வண்டியை கவனிச்சிடுறாங்க. அந்த தூரமாக நிற்கிற வண்டி நம்ம கருணா வண்டி மாதிரி இருக்கே, இவங்க 4 பேரையும் கருணா ஏற்றிட்டு போனால அதே வண்டி தானே அப்படின்னதும் உடனே இதை பார்த்து நம்ம கிருபா அதிர்ச்சி ஆகிறாங்க. என்னடா சொல்கிற, ஆமாண்ணே நல்லா பாருங்கண்ணே, இது நம்ம வண்டி தான் அப்படின்னதும்
சொன்னதும் அப்படின்னா கண்டிப்பாக இவங்க கோயிலுக்கு போகலைன்னு கருணாவை கூட்டிட்டு பீச்சுக்கு தான் வந்திருக்காங்க. நீ தான் பெருசாக அந்த கருணா வந்து ஓம் விசுவாசி அதுன்னு தலையில் தூக்கி வச்சு கொண்டாடினேன். இப்போ பார்த்தியான்னு எப்படி உனக்கு ஆப்பு வச்சான்னு அந்த பொம்பளைங்க 4 பேரையும் கூட்டிட்டு அவன் பீச்சுக்கு தான் வந்திருக்கான்னு. அப்படின்னா இவனோட வண்டி இங்கே நிற்கினா அந்த 4 பொம்பளைங்களும் இங்கே தான் நிற்பாளுங்க அப்படின்னு இந்த பக்கம் திவாகர் கிருபாவை ஏற்றி விட்டுட்டு இருக்காங்க. டேய் பாடுறா தேடி அப்படின்னதும் உடனே பார்த்தோன்னா நம்ம கருணா மட்டும் வண்டிக்கிட்ட வராங்க. டேய் நினைச்சேன்டா, ஆமாம் எங்கடா அந்த 4 பேரும் கோயிலுக்கு போகிறேன்னு போய் சொல்லிட்டு பீச்சில் வந்து சுற்றிட்டு இருக்கியா அப்படின்னதும் அண்ணன் என்னடா பேசிகிட்டு இருக்க, நான் எங்கே பீச்சில் வந்து சுற்றிட்டு இருக்கேன் அவங்க கூட அப்படின்னதும் அப்போது எப்படிடா உன்னோட வண்டி இங்கே வந்துச்சு, ஆமாம் எங்கடா அந்த 4 பொம்பளைங்களும் அப்படின்னதும் அண்ணன் முட்டாள்தனமாக பேசிகிட்டு இருக்காதீங்க, இங்கே பாருங்கள் அவங்க பொம்பளைங்க 4 பேரும் சாமி அதுன்னு பக்தி முக்தியோடு இருப்பாங்க. நானும் எவ்வளோ நேரம் தான் கோவிலே நிற்கிறது, பூஜை முடிகிறதுக்கு ரொம்ப நேரம் எடுக்கும்னு, அதனால தான் அவங்கள கோவிலே விட்டுட்டு பீச்சுக்கு வந்தோம், கொஞ்சம் மனசுக்கு அமைதியாக இருக்குமேன்னு. நீங்கள் பாட்டுக்கு வாய்க்கு வந்தபடி பேசிகிட்டு இருக்கீங்க, அன்னிங்க உங்ககிட்ட சொல்லாமல் எங்கேயாச்சும் வெளியில் போயிருக்காங்களா என்ன அப்படின்னதும் உடனே பார்த்தோன்னா கிருபா வந்து திவா நீ தான் தப்பாக புரிஞ்சு பேசிட்ட, அதுவும் கருணா என்கிட்ட போய் சொல்லிட்டு வெளியில் போகவே மாட்டான், சாரி கருணா இவன் லூசு மாதிரி தப்பாக புரிஞ்சு பேசிட்டான், சரி இப்போ டைம் ஆச்சு நீ போய் அவங்கள ஏற்றிட்டு வா அப்படின்னதும் உடனே பார்த்தோன்னா பின்பக்கமாக வர சொல்லியிருப்பாங்க கருணா. 4 பேரும் ரோட்டில் வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க கருணாவுக்காக. ஒரு வழியாக கருணா வந்து 4 பேரையும் வண்டியில் ஏற்றிக்கிறாங்க. ரொம்ப நன்றி கருணா, நீ மட்டும் சமாளிக்காமல் விட்டுருக்கா, அவ்வளோதான் முட்டைக்கண்ணை இன்னும் தூக்கி கடலில் போட்டிருப்பா அப்படின்னு ஜெயந்தி சொன்னதும் இன்று வந்து சிரிக்கிறாங்க. அப்பாடா எப்படியோ நல்லபடியாக என்ஜாய் பண்ணி தப்பிச்சிட்டோம் அப்படின்னுட்டு 4 பேருமே கிளம்புறாங்க. இந்த பக்கம் பார்த்தோன்னா நினச்சி தொப்பட்டமாக இருப்பாங்க இல்லையா 4 பேருமே விளையாடி. ஸோ நம்ம கிருபாவும் திவாகரும் வீட்டுக்கு வரத்துக்கு முன்னாடி 4 பேருமே வந்துடுறாங்க. பார்த்தோன்னா இதை புவனா வந்து கவனிச்சிடுறாங்க. ஆமாம் கோவிலுக்கு தானே போயிட்டு வரீங்க, அது என்ன 4 பேரும் நினச்சி தொப்பட்டமாக இருக்கீங்க, எனக்கு என்னமோ 4 பேரும் கோவிலுக்கு போன மாதிரி தெரியலை, ஏதோ பீச்சில் போய் விளையாடி என்ஜாய் பண்ணிட்டு வந்த மாதிரி இருக்கே அப்படின்னதும் ஐயோ என்ன இவ கண்டுபிடிச்சிட்டா அப்படின்னுட்டு ஜேதி வந்து பயப்படுறாங்க. என்ன பேசிட்டு இருக்க, அங்கே கோவிலில் தீர்த்தம்லாம் ஆடினோம், அது குளத்தில் முங்கணும் அப்படின்னதும் இல்லையே உப்பு தண்ணி மாதிரி இருக்கே அப்படின்னு புவனா சொன்னதும் போடி அப்படின்னுட்டு 4 பேரும் நேராக எஸ்கேப் ஆகிடுறாங்க. ட்ரெஸ் எல்லாம் சேஞ்ச் பண்ணிக்கிறாங்க. அப்படின்னு பார்த்து திவாகரும் கிருபாவும் வந்துடுறாங்க. ஆமாம் கோவிலில் நல்லபடியாக தரிசனம்லாம் முடிச்சுதா அப்படின்னு கிருபா கேட்டதும் நல்லபடியாக முடிச்சுது மாமா அப்படின்னு ஜெயந்தி சொல்கிறாங்க. உடனே புவனா வந்து மாமா ஒன்று தெரியுமா, 4 பேரும் நல்லா நினச்சி தொப்பட்டமாக வந்தாங்க மாமா, எனக்கு என்னமோ 4 பேரும் கோவிலுக்கு போன மாதிரி தெரியல, பீச்சுக்கு போய் என்ஜாய் பண்ணிட்டு வந்த மாதிரி இருக்குது அப்படின்னதும் இதை கேட்டு கிருபாவும் திவாகரும் அதிர்ச்சி ஆகிறாங்க. அண்ணன் பார்த்தே அண்ணன் நான் தான் சொன்னேன்ல இந்த கருணா நடிக்கிற அண்ணன், இவன் நம்மக்கிட்ட மறைச்சி இந்த 4 பேரையும் பீச்சுக்கு தான் கூட்டிகிட்டு போயிருக்கான் அப்படின்னு அந்த இடத்துல திவாகர் வேற மாட்டி விடுறாங்க. ஸோ உண்மை மட்டும் தெரிஞ்சதுன்னா கருணாவு மேலே இருக்கிற நம்பிக்கை கிருபாவுக்கு விட்டு போயிடும். ஸோ கிருபா வந்து கண்டிப்பாக கருணாவை அடிக்கிறதுக்கும் அநேகமான வாய்ப்புகள் இருக்குது. வாங்க வெயிட் பண்ணி பார்க்க.